தமிழ்நாடு சட்டசபை தேர்தல்ல தோத்ததுக்கு அப்புறமா முன்னாள் சிஎம் இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஆனா வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம் இருந்த மம்தா பானர்ஜி அவர்களும் எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறமாவும் அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேர்தலில் தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் வந்து அவங்களுடைய பதவியை ரிசைன் பண்ணிடும். அதுக்கப்புறம் புதுசாக யார் வெற்றி பெற்றிருக்காங்களோ அவங்க தான் சிஎம் வரணும். இதை பத்தி நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 164 சொல்லியிருக்காங்க. ஆர்டிகிள் 164 படி சிஎம் உடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது டூரிங் த பிளஷர் ஆஃப் கவர்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கவர்னர் நினைக்கிற வரை பதவியில் இருந்துக்கலாம் அப்படிங்கிறதான் இதுக்கு பொருள். ஸோ இந்த கேஸ்ல மம்தா பானர்ஜி அவர்கள் எலெக்ஷன்ல தோத்துட்டாங்க. அப்போ கவர்னர் நினைச்சாரு அப்படின்னா அவங்கள பதவியிலிருந்து விலக சொல்லி ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அப்படியும் அவங்க பண்ணாத பட்சத்தில் அவங்கள பதவியிலிருந்து விலக்குறதுக்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 172ல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டென்யூர் பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோட டென்யூர் அப்படிங்கிறது 5 ஆண்டு தான். 5 ஆண்டுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிளஞ்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வெஸ்ட் பெங்கால் கேஸ்ல எடுத்துட்டோம் அப்படின்னா வரப்போற மே 7ஆம் தேதியோட வெஸ்ட் பெங்காலுடைய சட்டசபை முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா இந்த கவர்மெண்ட் வந்து கிளஞ்சிரும். அதுக்கப்புறமா கவர்னர் புதிய கட்சியை ஆட்சி அமைக்க வந்து கூப்பிடுவாரு. ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவ் தான். கான்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி பண்றதுக்கு எந்த விதமான ரூலும் கிடையாது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. Veranda ES, where your dream becomes reality.